ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வச்சு இப்போ ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சாச்சு. நம்ம உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் 1 ஸ்பூனு கபாப் மசாலா. இது உங்களுக்கு எந்த கலர் இருக்கோ நீங்கள் அந்த கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான நல்லா கழுவி வச்சுருந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான உருளைக்கிழங்கு கபாப் மசாலா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், எந்த சாதத்தோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.